அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வீக்லி ப்ரீ மார்க்கெட் அனலைஸ் பண்ணலாம். நேற்று காலையிலே கொடுத்துருக்கணும், அல்லது வெனஸ்டே ஈவினிங் கொடுத்துருக்கணும். லேட் ஆயிடுச்சு, சாரி மறந்துட்டாங்க. அதை இன்னும் அந்த வேல்யூ ரீச் ஆகல டாப் பட்டம், அதனால தான் இப்போ அப்லோட் பண்ணுறேன். அது இல்லாமல் அது வந்து பொசிஷனல் எஜிங்கோடு எடுக்கணும், இல்லை டைரக்ஷன் ட்ரேட் எடுக்கணும்னா கன்ஃபர்மேஷன் பண்ணி தான் ட்ரேட் எடுக்கணும். ஓகேங்களா? நம்ம மேக்ஸ் படி தான் எல்லாத்தையும் அணுகிறோம். இன்ட்ராடே கிளாஸ் அந்த டாபிக் வந்து பொசிஷனல், அது கிடையாது. இது இப்போ இன்ட்ராடே கிளாஸ் வருகிற 21 21 11/11 தூங்குது காலையில். இதனுடைய டீட்டெயில் டாபிக் யார் கேட்டீங்களோ எல்லாருக்கும் அனுப்பிட்டேன். பேமெண்ட் லிங்க்குக்கான டீட்டெயில் யார் கேட்டீங்களோ அவங்களுக்கும் அனுப்பியிருக்க மெசேஜ். யாருக்கா வரலன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. ஓகே, இன்னைக்கு இந்த வீக்கான லெவல், ஜூன் 4th வீக்கான லெவல்ஸ் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்ப்போம். இப்போ இங்கே இருக்க நம்ம வீடியோ போடும் பொழுது மார்க்கெட்டு இந்த வீக் நான் முன்னே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் ப்ரைஸ் ரெசன்ஸ் வேல்யூவில் லைனாக போட்டு உங்கள் ப்ரைஸ் இதில் மட்டும் மாற்றாம விட்டேன். ஓகேங்களா? அதனால் அதை டெலிட் பண்ணிட்டு புதுசாக போட்டிருக்கேன் இந்த வீடியோவில். இங்கேருந்து மார்க்கெட் மேலே போனால் 24,308 to 24,402 இந்த ஜோன் வந்து ரெசன்ஸ் பிளேஸாக இருந்து இறங்கிறதுக்கு சான்சஸ் உண்டு. இது வீக்லிங்கிறதுனால 15 மினிட்ஸ் கேண்டில் பேஸில் க்ளோசிங் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. 24,400 மேலே 15 மினிட்ஸ் க்ளோஸ் வச்சா நீங்கள் எக்ஸிட் ஆகணும். ஆனால் ப்ராப்பர் ஸ்டாப் லாஸ் டே கேண்டில் தான், அவ்வளோ பெரிய ஸ்டாப் லாஸ் கொடுக்க முடியாது. மந்த்லிக்கெல்லாம் டே தான் சொல்லியிருப்பேன், இப்போ செக் பண்ணி பாருங்க. இது 52 வீக்கில் 44 வீக்ஸ் சக்ஸஸாக இருக்கும். 8 வாரம் என்ட்ரி எடுக்காம மிடில் ட்ரேட் ஆகலாம், ஆர் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகி ஆப்போசிட்ல 200 பாயிண்ட் சேர்த்து கொடுத்துரும். இது நம்மளுடைய மினிமம் டார்கெட் எவ்வளோ சொல்கிறோம், 100 பாயிண்ட். ஆப்போசிட் இருக்கிறாச்சுன்னா 200 பாயிண்ட். ஏன்னா இங்கே ஸ்டாப் லாஸ் இருக்காது, அங்கே ஆப்போசிட்ல உங்களுக்கு சேர்த்து ப்ராஃபிட்டாக கொடுக்கும். அதுதான் அதனுடைய தியரி, வேற ஒன்றும் இல்லைங்க. அதே போல கீழே வந்தா 23,798 to 23,692 இங்க வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கு சான்சஸ் உண்டு. அப்போ இங்க சப்போர்ட் எடுக்குதா ரெசன்ஸ் எடுக்குதானா இங்கெல்லாம் கன்ஃபர்மேஷன் இருக்குங்க. நம்ம மெத்தட் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம், நம்ம கிட்ட படிச்சவங்களுக்கு தெரியும். இங்க ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு தான் ட்ரேட் எடுக்கணும். ஏதோ வந்துருச்சுங்கிறத பிளைண்டா ட்ரேட் எடுக்கீங்கன்னா எஜிங்கோட எடுத்துக்கோங்க. கன்ஃபர்மேஷன் பண்ணீங்கன்னா டைரக்ஷன் ட்ரேட் எடுக்கலாம். அப்போ இந்த வீக் இங்க வந்தா மட்டும்தான் டிசிஷன் எடுக்கணும், இல்லை இங்க போனா மட்டும் டிசிஷன் எடுங்க. இந்த வீக் இன்னொரு விஷயம் சொல்றேன். இந்த 23,692 பாட்டம் லைன் இருக்குல்ல, இதுக்கு நீரா அங்க வந்து ஏதாவது கன்ஃபர்மேஷன் கொடுத்தா பொசிஷனலாவே நல்ல ஒரு பை சான்சஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஒரு 1000 பாயிண்ட் இங்கிருந்து ஏறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? அது அங்க கன்ஃபர்மேஷனோட பண்ணுங்க. எடுத்தா ஒரே நாள் ஏறாது. அங்க கன்ஃபர்மேஷன், அப்புறம் நம்மகிட்ட படிச்ச ஸ்டூடெண்ட் மேக்ஸ் என்னவோ அந்த வேல்யூ வச்சு ட்ரேட் பண்ணுங்க. யூடியூப் பார்க்குறவங்க இந்த இடம் வரும்போது டிசிஷன் எடுங்க, பெட்டரா இருக்கும் இந்த ஒரு 25 டேஸ்க்கு. ஓகேங்களா? இது நடந்திருக்கா இல்லைன்னு நம்ம போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்ல பார்க்கலாம். நன்றி, வணக்கம், வாழ்வளமுடன்.